இந்திய சினிமாவுடைய பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி இன்று காலமாகியிருக்காங்க. அவங்களுடைய வயது 87. உடல்நல குறைவு காரணமாக பெங்களூர்ல உள்ள இல்லத்துல இன்று காலமாகியிருக்காங்களாம். இவங்களுடைய மறைவு பெரும் அதிர்ச்சியை திரையுலகினர் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. கன்னட திரையுலகில் அறிமுகமான சரோஜா தேவி தன்னுடைய முதல் படத்திற்காகவே தேசிய விருதை பெற்றாங்க. பின்னர் 1958ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் படத்தின் மூலம் தமிழ்ல அறிமுகமுமே ஆனாங்க. அன்பேவா, ஆசைமுகம், ஆலயமணி, பார்த்திபன் கனவு, கல்யா பரிசு மற்றும் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு தொடர்ந்து பல ஹிட் படங்கள் கொடுத்த உச்ச நட்சத்திர அந்தஸ்து இவங்களுக்கு இருக்கு. தமிழ்ல, தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்ல 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சோ இந்திய அரசுடைய உயரிய விருதுகளான பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றிருக்காங்க. அவங்க மறைவு பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ ரசிகர்கள் முதல் பல பிரபலங்கள் வரை இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்க இந்த வேளையில நடிகரும் தாவேக கட்சி தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. ஆகையால் இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.